பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம், தீராத கோபம் யாருக்கு லாபம். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் 23. என்னடா அது இவோ இன்னும் பாட்டு பாடின்னு இருக்காளே, இன்னும் பகை ஈகைன்லாம் பாடின்னு இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த சண்டேயும் வெனஸ்டேக்கும் ஃபேஸ்புக்கில் நான் நிறைய குரூப்ஸில் இருக்கேன். அதில் ஒரு லேடிஸ் இருக்கிற ஒரு குரூப்பு. அந்த குரூப்போட டாபிக் வாரம் ஒரு டாபிக் கொடுப்பாங்க அந்த குரூப்பில். அதை பற்றி அந்த டாபிக் பற்றி அவங்க மற்ற மெம்பர்ஸ்லாம் பதிவிடுவாங்க. அந்த மாதிரியான டாபிக் வந்து பிரிவு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. நான் நிறைய பதிவுகளை படித்தேன். நான் அதில் ஒரு 90% ஆஃப் த பதிவுகள் நான் சொல்கிறது அந்த எஃபி குரூப்பில் எழுதியிருந்த ஒரு பிரிவை பற்றி எழுதியிருந்த 90% ஆஃப் த பதிவுகள் அண்ணன் தங்க, அப்பா பொண்ணு, ஆர் அம்மா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், வெரி ரத்த சொந்தம் இருக்கிறவங்களோட வர சண்டைகளை பற்றி தான் அதில் நிறைய இருந்தது. அப்போ நான் நினச்சேன், என்னடா அது அப்படின்ட்டு. சரி, இதுக்கு அது மெயினாக ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் கம்யூனிகேஷன். அதாவது நான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் சொல்லி நீ சொல்லி நான் சொல்லி சொல்லி போ சொல்லின்னு அப்படின்னு கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது நம்ம வாய் வார்த்தையால் தான் நம்ம சண்டை வருது. அந்த வாய் வார்த்தையால் சண்டை வரும்போது நம்ம உள் மனசில் இருக்கிற சில இன்சிடென்ட்ஸ் நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ரைட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதே மாதிரி அவங்க எதிராளியும் அவங்க நினச்சிருக்காங்க அவங்க பேசுறது ரைட்டுன்னு நினச்சின்னு பேசுகிறாங்க. அதனால வர கோபங்கள், அந்த பேச்சுனால வர கோபங்கள். ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க அந்த எஃபி குரூப்பில், ரொம்ப நல்லா இருந்தது அவங்க எழுத்து. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே சண்டை வந்ததுன்னா சாம தான பேத 3த்தையும் நம்ம உபயோகப்படுத்தணும். 3 கம்யூனிகேஷனையும் நம்ம உபயோகப்படுத்தணும். படுத்துட்டு அதையும் மீறி போயிட்டுன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து, சரி நானே தப்பு பண்ணிட்டேன் போ விடு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிரிவை சால்வ் பண்ணுறது ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரிவு அப்படிங்கிறது பேச்சால் நம்ம யதார்த்தமாக நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அது அது பெர்த்தியாருக்கு அது ஹர்ட் ஆகுதுன்றதை நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த டயத்தில் அவங்க அதை இதில் நீ பேசுறது தப்புமா, நீ எனக்கு இது ஹர்ட் ஆகுது, இது பேசாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இஃப் தே கேர் ஃபார் த ரிலேஷன்ஷிப் தே வில் ஸ்டாப். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த காலகட்டத்தில் நான் கண்டுபிடிச்சது, நான் நிஜமாவே நான் பார்த்தது, நான் கேள்விப்படுறது எல்லாமே அல்டிமேட்டாக த ரூட் காஸ் இஸ் பணம். பணத்தினால வர பிரச்சனைகள் அது ரிலேஷன்ஷிப்லேயும் வருது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் வருது, எல்லாத்துலேயும் வருது. ஸோ சில பேரோட பதிவுகள் செத்து போனவங்களை பற்றியும் எழுதியிருந்தாங்க. அது இட் வாஸ் குவைட் ஷாக்கிங் ஃபார் மீ. ஏன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம், வேத வாக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, செத்து போனவங்களை பற்றி கண்டிப்பாக தவறாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எனக்கு. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம தான் எல்லாத்துக்கும் ஏன் தானே கேட்போம். நம்ம ஏன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு அவங்க இல்லை. அவங்க ஏன் அந்த உனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஏன் அந்த காரியத்தை பண்ணாங்க, எதனால பண்ணாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை. அவங்க ஆத்மா பகவான்கிட்ட போயிடுது. நம்மளோட இந்து முறைப்படி அந்த ஆத்மா பெருமாள் கிட்ட போயிடுது. நம்ம அந்த ஆத்மாவை நம்ம கண்ணா பின்னாடி நம்ம பேசினோன்னா நம்ம இந்த பெருமாளையே பேசுகிற மாதிரி. அதனால நம்ம செத்து போனவங்களை பற்றி கண்டிப்பாக தவறாக பேசக்கூடாது. நான் அதை இன்னி தேதி வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கேன். மன வருத்தங்கள், கோபங்கள், தாபங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஒருத்தரும் அதெல்லாம் இல்லாமல் சாமியாரெல்லாம் கிடையாது. நம்ம விட்டுடுங்க, ஜஸ்ட் லீவ் இட்
அண்ட் கெட் ஆன் யுவர் லைஃப். நம்ம திரும்ப திரும்ப நம்ம இதில் என்ன சொல்கிறோம், நம்ம ஒருத்தரை பற்றி தப்பாக பேசினாலோ ஒருத்தருக்கு தீங்கு இழைச்சாலோ நம்ம திரும்ப திரும்ப வில் பி பார்ன் அகெயின் அண்ட் அகெயின். பெருமாள் கிட்ட போய் நம்ம சேரவே மாட்டோம். விட்டுடுங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. உங்களுக்கு அந்த டயத்துக்கு உங்களுக்கு கோவம் வருதா, பேசுங்க. அந்த அந்த ஆள்கிட்ட பேசுங்க. யார் உங்களுக்கு கோபப்படுத்துகிறாங்களோ அந்த எதிராளி கிட்ட பேசுங்க. அதையும் மீறி அவங்க சொல்கிற சமாதானங்கள் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா, just don't talk about them and don't even have anything to do with them. Just move away. Move away. That is my theory now. Thank you all. உங்களோட கருத்துக்களை நீங்கள் எப்படி ஒரு பிரிவை எழுத வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவை எழுதவே வேண்டாம். ஒரு பிரிவு ஆகி அதை நீங்கள் எப்படி அந்த பிரிவை வந்து சமாதானமாக எப்படி பண்ணீங்க அப்படின்றது ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. தேங்க்யூ.